Dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் உடைய ஃபுல் ஆன்சர் கீயோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 10th மாணவர் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கீங்க. ஸோ இன்றைய தேர்வுகள் நீங்கள் எப்படி எழுதியிருக்கமெல்லாம் வந்து பதிவு செய்யுங்க. பொதுவாக இன்றைய தேர்வுகள் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒப்பீனியன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இதே வீடியோவிலவே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆன்சர் கீயோட பிடிஎஃப் லிங்க்கு கொடுத்துருக்கோம். செக் அவுட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1ல் 14 1 மார்க்ஸ் இருக்குது. யாரெல்லாம் 14 1 மார்க்ஸ் முழுமையாக வாங்குவீங்க கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கே இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினியஸ்லி அதுக்கு வந்து சினானிம்ஸ் வந்து லோக்கலி, நேட்டிவ்லி, டொமஸ்டிக்கலி, இன்டர்னலி இந்த ஆப்ஷன்ஸ் தான் வரணும். ஸோ இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபீஷியல் ஆன்சர் கீ வரும்போது தெரியும். கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சேட்லி. கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அன்டிஸ்டர்ப்டு. கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்து ஆன்சர் ஏ பிளண்ட்டு. கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹேப்பிலி. கொஸ்டின் நம்பர் 6க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எக்ஸ்க்ளூஷன். கொஸ்டின் நம்பர் 7 வந்து ப்ளூரல் ஃபார்ம். கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரேடி. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மால். கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹெச்டிஎம்ஐக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கெட் அலாங் வித். கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாம். கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஆஃப். கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹேட் லாக்டு. கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃப்ரம். உங்களுடைய ஆன்சர் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான். அஃபீஷியல் ஆன்சர் கீ வரும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் சூப்பராக எழுதியிருப்பீங்க. உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு 4 நாட்கள் விடுமுறை இருக்குது மேக்ஸ் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போது இருந்தே நீங்கள் மேக்ஸை நல்லபடியாக சாப்டர் வைஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸ்லேயும் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸில் வந்து சென்டம் எடுக்கணும்டா ப்ராப்பராக ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எக்ஸாம்பிள் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.